ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம டிட்டர்மினர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ டிட்டர்மினர் அப்படின்னா என்னன்னா, நம்ம பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ்ல உள்ள நவுன். அந்த நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்டை தான் வந்து டிட்டர்மினர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த டிட்டர்மினர் எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த நவுன் வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தக்கூடிய வேர்டை தான் வந்து டிட்டர்மினர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஏட் ஆப்பிள்ஸ் எஸ்டர்டே. ஸோ நான் நேற்று வந்து ஆப்பிள்கள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இதில் நான் வந்து எந்த ஒரு டிட்டர்மினருமே யூஸ் பண்ணல. ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஏட் அப்படிங்கிறது வெர்ப், ஆப்பிள்ஸ் தான் வந்து நவுன். சரியா? ஸோ இதில் வந்து நான் எந்த ஒரு டிட்டர்மினருமே யூஸ் பண்ணல. நான் வந்து நேற்று ஆப்பிள்கள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ பொதுவாக சொல்லிட்டேன். சரியா? ஸோ எவ்வளோ குவான்டிட்டி, ஸோ எந்த ஆப்பிள் அப்படின்னு நான் பர்டிகுலராக எதுவுமே சொல்லலை. சரியா? ஸோ அதே இது பாருங்க, அதே சென்டென்ஸ்ல ஐ ஏட் த ஆப்பிள்ஸ் எஸ்டர்டே. ஸோ இதில் பாருங்க, ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறத நவுன். ஸோ அந்த நவுனுக்கு முன்னாடி த அப்படிங்கிற டிட்டர்மினர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்றேன், ஒரு ஸ்பெசிபிக்கா பர்டிகுலர் ஆப்பிள், ஸோ இந்த ஆப்பிளை தான் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரியா? அதே இது பாருங்க, ஐ ஏட் ஆன் ஆப்பிள் எஸ்டர்டே. ஸோ நான் இதுல ஆப்பிள் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற டிட்டர்மினர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சரியா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்றேன், நான் வந்து ஆப்பிள்கள் சாப்பிட்டேன் ஜென்ரலா தான் சொல்றேன். ஆனா வந்து ஆப்பிளோட அமௌண்ட் என்ன, குவான்டிட்டி என்ன, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அதாவது அந்த நவுன் வந்து எதை குறிக்குது அப்படிங்கறத தெளிவுபடுத்தக்கூடிய அந்த வேர்டை தான் வந்து டிட்டர்மினர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த டிட்டர்மினர்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 4 டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆர்டிகிள். ஸோ ஆர்டிகிள்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ஏ அண்ட் த. சரியா? ஸோ இந்த சின்ன வேர்ட் தான், ஆனால் வந்து நவுனை வந்து மாடிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, இந்த ஏ அண்ட் த வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏ அண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்டிஃபனைட் ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே இது தவை வந்து டெஃபினைட் ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுல பாருங்க, ஏ ஆன வந்து ஜென்ரல் நவுன். ஜென்ரலா பொதுவா சொல்லும் போது நம்ம வந்து ஏ ஆன் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதே இது தவை வந்து ஸ்பெசிபிக்கான நவுன். ஸோ பர்டிகுலர் ஒன்று சொல்லும் போது தான் வந்து த யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஏ ஆன வந்து சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்ப ஆப்பிள் அப்படிங்கிறது சிங்குலர், ஒரே ஒன்னு சொன்னா சிங்குலர். சரியா? ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ப்ளூரலா மாறிடும். ஸோ சிங்குலருக்கு மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஏ ஆன் யூஸ் பண்ணலாம். சரியா? அதே இது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து த யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி கவுண்டபிள் நவுன். இப்ப வந்து ஆப்பிள் வந்து என்ன முடியும் நம்மளால. சரியா? அதே இது வாட்டர் வந்து அன்கவுண்டபிள். சரியா? ஸோ இது கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் நம்ம ஏ ஆன் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதே இது கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், த யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கான்சனன்ட் சவுண்டு. இப்போ ஆன் வந்து வவ்வல் சவுண்ட். வவ்வல் சவுண்ட் தெரியும் இல்லையா? ஏஇஐஓயு. ஸோ இந்த 5 தவிர மற்ற எல்லாமே வந்துச்சுன்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவோம், கான்சனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த கான்சனன்ட் சவுண்ட் பிசிடிஎஃப். ஸோ இந்த மாதிரி வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஏ யூஸ் பண்ணலாம். சரியா? அதே இது வவ்வல் சவுண்டு ஏஇஐஓயு, இந்த லெட்டர் வந்தாலும் ஆன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அதோட சவுண்ட் வந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஏட் எ கேரட். ஸோ கேரட் அப்படிங்கிறது சிங்குலர். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், ஏ யூஸ் பண்ணிருக்கோம். கேரட் தான் நவுன். சரியா? ஸோ அப்படின்னா ஏ அப்படிங்கிறது தான் வந்து டிட்டர்மினர். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, ஐ ஏட் an ஆப்பிள். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ஏ அப்படிங்கிற வவ்வல் வந்திருக்கு. ஸோ அதனால ஆன் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க என்ன பண்ணிருக்கு, சி. ஸோ சி அப்படிங்கிறது கான்சனன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? ஸோ ஐ ஏட் an ஆப்பிள். ஸோ இதுல வந்து ஆன் அப்படிங்கிறது தான் வந்து டிட்டர்மினர். சரிங்களா? ஸோ அதே இது பாருங்க, ஐ ஏட் த ஆப்பிள்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது தான் நவுன், த அப்படிங்கிறது தான் டிட்டர்மினர். சரியா? ஸோ இதுல வந்து நான் வந்து பர்டிகுலர் ஒன்னு ஸ்பெசிபிக்கா சொல்றேன். ஸோ அதனால தான் வந்து த யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதுல ரெண்டுலயுமே வந்து நம்ம வந்து ஜென்ரலா சொல்றோம், சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்றோம், கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏ அண்ட் த எங்க போடணும் அப்படின்னு கரெக்டா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதாங்க? அடுத்ததா பாருங்க, செகண்ட் டைப் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். சரியா? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுது. சரிங்களா? ஸோ பாருங்க, திஸ், தட், தோஸ். ஸோ இந்த 4 தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா?
ஸோ பாருங்க, திஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப பக்கத்துல ஒரு பொருள் சிங்குலர் சரியா, ஸோ அதுக்கு சொல்லும் போது திஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதே இது தீஸ், ஸோ பக்கத்துல வந்து ஒரு 2 3 ஆப்பிள் இருக்கு வச்சுக்கோங்க, அது ப்ளூரல், ஸோ அதுக்கு வந்து தீஸ் யூஸ் பண்ணுவோம். அதே இது வந்து தூரமா ஒரு ஆப்பிள் இருக்கு சரியா, சிங்குலர், ஸோ அதை வந்து that யூஸ் பண்ணுவோம். அதே இது தூரமா வந்து ஒரு 4 ஆப்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ளூரல், ஸோ அதுக்கு வந்து தோஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம், நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து ஸ்பெசிபிக் நவுனுக்கு யூஸ் பண்றோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் ஆப்பிள் இஸ் டெலிசியஸ். ஸோ நான் என் பக்கத்துல இருக்க ஆப்பிள் சொல்றேன், திஸ் ஆப்பிள் இஸ் டெலிசியஸ், ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ ஆப்பிள் அப்படிங்கறத நவுன், அதுக்கு முன்னாடி திஸ் அப்படிங்கிற டிட்டர்மினர் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதே இது பாருங்க, that apple is not delicious சரியா, ஸோ அந்த ஆப்பிள் நல்லா இருக்காது, ஸோ அங்க ஒரு ஆப்பிள் தான் இருக்கு, ஆப்பிள் சரியா, சிங்குலர் நவுன் தான். ஸோ that அப்படிங்கிற டிட்டர்மினர் யூஸ் பண்ணியிருக்கோம், that apple is not delicious, அது சுவையா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா. அதே இது பாருங்க, ஸோ பக்கத்துல ஒரு 3 ஆப்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, these apples are delicious. ஸோ ஆப்பிள்ஸ் எஸ் போட்டிருக்கேன்னா ப்ளூரல் நவுன் சரியா. ஸோ these apples are delicious, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தூரமா ஒரு 3 ஆப்பிள் இருக்கு, அதை சொல்றேன், those apples are not delicious சரியா, ஸோ ப்ளூரல்ல சொல்றேன், அப்படிங்கும்போது those அப்படிங்கிற டிட்டர்மினர் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. those apples are not delicious, அந்த ஆப்பிள் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா, புரிஞ்சுதாங்க. ஸோ அடுத்ததா பாருங்க, பொசசிவ் டிட்டர்மினர், அதாவது நம்ம ஏற்கனவே பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு படிச்சிருக்கோம் சரியா, அதாவது என்னுடையது, ஓனர்ஷிப் பத்தி சொல்றது, என்னுடையது உன்னுடையதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து பொசசிவ் டிட்டர்மினர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மை, அதே மாதிரி ப்ளூரல்னா அவர், செகண்ட் பர்சன் சிங்குலர்னா யுவர், ப்ளூரலுக்கும் யுவர் தான். அதே இது தேர்ட் பர்சன் சிங்குலர்னா ஹிஸ், ஹர், இட்ஸ், அதே மாதிரி ப்ளூரலுக்கு வந்து தேர் யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பெசிபிக்கா, என்னுடையது உன்னுடையதுன்னு நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்றோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்பெசிபிக் நவுனுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுனுக்கும் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, மை ஆப்பிள் இஸ் டெலிசியஸ். ஸோ என்னுடைய ஆப்பிள் அப்படின்னு ஓனர்ஷிப் பத்தி சொல்றேன் சரியா, என்னுடைய ஆப்பிள் வந்து சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ இதுல ஆப்பிள் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி மை அப்படிங்கிற டிட்டர்மினர் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி யுவர் ஆப்பிள்ஸ் ஆர் நாட் டெலிசியஸ், ஸோ அவங்களோட உன்னோட ஆப்பிள்ஸ்லாம் வந்து நல்லாவே இல்லை, சுவையாவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ பாருங்க, ஆப்பிள்ஸ் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி யுவர் அப்படிங்கிற டிட்டர்மினர் யூஸ் பண்ணிருக்கேன் சரியா. ஸோ அதாவது டிட்டர்மினர் எப்பவுமே வந்து அந்த நவுனுக்கு முன்னாடி வரும் சரியா, வந்து அந்த நவுன் வந்து எதை குறிக்குது, இப்ப வந்து என்னுடையது அப்படி உன்னுடையது அப்படின்னு ஓனர்ஷிப் பத்தி சொல்றோம் இல்லையா, ஸோ அதை தெளிவுபடுத்த யூஸ் பண்றது தான் என்னது, டிட்டர்மினர் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ஸோ அடுத்ததா பாருங்க, ஃபோர்த் டைப் பாருங்க, குவான்டிஃபையர், அதாவது நம்ம குவான்டிட்டி அளவு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற டிட்டர்மினர் தான் வந்து குவான்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க, கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள், அதே மாதிரி ரெண்டுக்குமே வந்து எந்தெந்த டிட்டர்மினர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, மெனி, ஃபியூ, செவரல், ஸோ இது எல்லாமே வந்து ப்ளூரல் நவுனுக்கு யூஸ் பண்ணோம், அதே மாதிரி கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணும் சரியா. ஸோ அதே மாதிரி ஈச், எவ்ரி அப்படிங்கிறது சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணணும், அதே மாதிரி கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அன்கவுண்டபிள் நவுனுக்கு வந்து மச், லிட்டில், இது ரெண்டுமே வந்து சிங்குலர் நவுனா இருக்கணும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ரெண்டுக்குமே யூஸ் பண்றது வந்து சம், எனி, ஆல், நோ, இது ரெண்டுமே வந்து சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம், கவுண்டபிளாகவும் இருக்கலாம், அன்கவுண்டபிளாகவும் இருக்கலாம் சரியா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஜென்ரலா தான் சொல்றோம், பொதுவாக தான் சொல்றோம், ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல சரிங்களா. ஸோ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஸ்வீட். ஸோ சில ஆப்பிள்ஸ்லாம் வந்து நல்லா இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ இதுல ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, ப்ளூரல். ஸோ ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து சம் அப்படிங்கிற டிட்டர்மினர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆப்பிள் அப்படிங்கிறது கவுண்டபிள் சரியா. ஸோ அதே மாதிரி பாருங்க, ஐ ஹாவ் லிட்டில் மணி லெஃப்ட். ஸோ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இதுல பாருங்க, மணி அப்படிங்கிறது தான் பணம், அதான் வந்து நவுன் சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி லிட்டில் அப்படிங்கிற டிட்டர்மினர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மணி அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி சிங்குலர், மணி அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ அன்கவுண்டபிள் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், லிட்டில் அப்படிங்கிற டிட்டர்மினர் யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ இதை தான் வந்து குவான்டிஃபையர், அதாவது அந்த குவான்டிட்டியை சொல்றது தான் வந்து குவான்டிஃபையர் டிட்டர்மினர் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட்டர்மினர் அப்படின்னாலே வந்து அந்த சென்டென்ஸ்ல நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய சொல் சரியா. ஸோ அந்த சொல் வந்து நம்மளுக்கு அது வந்து அந்த நவுன் எதை குறிக்குது அப்படிங்கிற அந்த தெளிவை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சொல்லத்தான் வந்து டிட்டர்மினர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா.
புரிஞ்சுதாங்க? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்னலாம் பார்த்தோம்? டிட்டர்மினர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுல வந்து 4 டைப் பார்த்தோம். சரியா? ஸோ இதுலருந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்ல எது வந்து டிட்டர்மினர் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.